ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நடிகர்களை பற்றி சில யூடியூப் சேனல்கள், எல்லாரையும் சொல்லலை, சில யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக போடுறாங்க. அவங்க நல்ல கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, வசதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்கள போய் தனியாக கடந்து தவிக்கிறாங்கன்னு போடுறது, கவலைக்கிடம்னு சொல்கிறது, பரிதாப நிலைன்னு போடுறீங்க. அந்த மாதிரி ஏன் போடுறீங்க? அந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி தப்பாக போட்டு அப்படி நீங்கள் ஒரு தொழில் நடத்தணுமா? இது உங்களுக்கே இன்டீசெண்டாக தெரியலையா? இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, 3வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இந்த நடிகர் அந்த நடிகர் அவங்களோட இவங்களை லிங்க் பண்ணி சொல்கிறது, இவங்களோட அவங்கள லிங்க் பண்ணி சொல்கிறது, எத்தனையோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குறேன். அவங்க 20 கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம், சட்டம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஆஃப்டர் டிவோர்ஸ் அவங்க யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், சட்டத்துலேயே அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அவங்க ஃபேமிலிலேயும் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸே ஒதுங்கி இருக்க போது நீங்கள் யூடியூப் சேனல்காரங்க எதுக்கு தப்பாக போடுறீங்க? 20 கல்யாணம் பண்ணிக்கலாம், 30 கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவங்களுக்கு வசதி இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது, தில் இருக்குது, கட்ஸ் இருக்குது, பண்ணிக்கிறாங்க. அதையே நீங்கள் போட்டு கேவலப்படுத்துறீங்க. நடிகர்னா என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, நடிகருக்கு குடும்பம் இருக்குது. நடிப்பு என்பது ஒரு தொழில். எத்தனையோ தொழில் இருக்குது நாட்டில், அதில் நடிப்புங்கிறது ஒரு தொழில். அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. இந்த மாதிரி எதுக்கு அசிங்கமாக போடுறீங்க? தமிழக அரசு இந்த மாதிரி தப்பாக போடுற யூடியூப் சேனலை நீங்கள் முடக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழக அரசு அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு நடிகைங்கிற முறையில் நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு என்னையும் அப்படி தானே போடுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்குள்ளே தான் எனக்கும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஃபேமஸ் பாப்புலர் ஆர்டிஸ்டெல்லாம் இந்த மாதிரி போட்டு கேவலப்படுத்துகிறாங்க. அவங்க எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் அவங்க எவ்வளோ சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கோம், எவ்வளோ மன உளைச்சல் வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி போடுற யூடியூப் சேனலை நான் கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை விட வேறு தொழில் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்தை தலையிட்டு, அது அவங்க சொந்த விஷயம், அடுத்தவங்க விஷயத்தை தலையிட்டு அதை போட்டு அதை வியூவர்ஸ் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்கன்னு சொல்லி போட்டு அதில் வர பணத்தில் நீங்கள் குழப்பம் நடத்துறத விட வேறு தொழில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.